வெல்கம் டு AutoCAD சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிகினர் டுட்டோரியல் நம்பர் 10. ஆல்ரெடி 9 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ்குள்ளே வாங்க. ஏன்னா வந்து நிறைய டூல்ஸ் அதிலேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம AutoCAD கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ எப்பவுமே சொல்கிறது தான், முதல்ல நீங்கள் வந்து இந்த ட்ராயிங்கை ரீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரா பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 50 mm டிஸ்டன்ஸில் 2 சர்க்கிள்ஸ் வரையணும். அந்த 2 சர்க்கிள்ஸோட டயாமீட்டர் அண்ட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 10, டயாமீட்டர் 35. ஸோ இது ரெண்டுமே இங்கே வரைஞ்சிடலாமா? தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 தான். அப்போது ரேடியஸ் 10னா அப்போது இதுவும் 10 தாங்க. அப்போது இந்த எட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா 32 mm இதை வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? 32 mm ஈஸியாக வரைஞ்சிடலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 mm டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 10 வந்து ஈஸியாக ஆஃப்செட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 50ல் ஆஃபில் தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், 25ல் வந்து ஸோ 5க்கு வந்து ஈஸியாக வந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜிலேருந்து 45 mm டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். தென் 25 ரேடியஸில் இந்த எண்ட் பாயிண்ட்டும் இது ஆக்சுவலாக எண்ட் பாயிண்ட் தான், டேஞ்சன்சி பாயிண்ட் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த ஆக்சஸோட எண்ட்லேயே நின்றுச்சு பாருங்கள். கண்டிப்பாக அப்போ வந்து அது டேஞ்சன்சி பாயிண்ட் கிடையாது, எண்ட் பாயிண்ட் தான். தென் இதோட டேஷ் லைன் பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பாயிண்டில் நம்மளுக்கு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10ல் தான் நம்மளுடைய எண்டு வந்து க்ரியேட் ஆகணும். அதாவது இந்த எட்ஜிலேருந்து 32 mm தான் நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி வரைய ஆரம்பிச்சிடலாமா? AutoCADல ஓப்பன் பண்ணிக்கலாம். ட்ராயிங்கை எப்போயுமே சேவ் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லித்தரோம், அதே தான் பண்ண போகிறோம். ஸோ யூனிட்ஸ், மில்லிமீட்டர், லிமிட்ஸ் 0,0 என்டர், 210,297 என்டர். ஓகேங்களா? தென் ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணலாம். ஸோ அப்போ சி என்ட்ரு கொடுத்துட்டு சர்க்கிள் கமெண்ட்குள்ளே போயிருக்கேன். ஸோ 35 டயாமீட்டர், டி என்ட்ரு கொடுத்துட்டு 35 டயாமீட்டர், அகைன் சி என்ட்ரு கொடுத்துட்டு 10 ரேடியஸ். ஓகேங்களா? 2 சர்க்கிள் வரைஞ்சிட்டோமா? எல் என்ட்ரு கொடுத்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா F8 ஆன் பண்ணிவிட்டு 50 mm டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட்டு 50 mm கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். காப்பி பேஸ் பாயிண்ட், இதை பேஸ் பண்ணி 50 mmக்கு இன்னொரு சர்க்கிள் அப்படியே காப்பி பண்ணி இங்கே வச்சிட்டோம். ஓகேங்களா? வச்சாச்சுங்களா? தென் XL என்டர், இதை பேஸ் பண்ணி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிடுங்க. அதே மாதிரி வெர்டிக்கலாகவும் வரைஞ்சிக்கலாம். XL என்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ். ஓகேங்களா? தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம ஆக்சஸ் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ மிட்டை பேஸ் பண்ணி இதே வரைஞ்சிக்கலாம் 25K. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 32. அப்போது இந்த லைன் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதை வந்து 32 ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் O என்டர், 32 என்டர், இந்த பக்கம் வரைஞ்சாச்சு. தென் 45, இந்த ஏஜ்லேருந்து 45. ஓகே, 45க்கு வரைஞ்சிட்டேன். தென் அகைன் XL என்டர் கொடுத்துருங்க. ஆஃப்செட் 10 டிஸ்டன்ஸ்னால் இப்போ 5க்கு நம்ம ஆஃப்செட் பண்ணோம்ல. இந்த சைட் 5, இந்த சைட் 5. ஓகேங்களா? அகைன் இந்த சென்டர் பாயிண்டை பேஸ் பண்ணி ஆஃப்செட் 10. அப்போ 20 mm டிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தாங்களோ அதை வரைஞ்சிக்கலாம். TR என்டர், இந்த லைன் தேவையில்லை, இந்த லைனும் தேவையில்லை. இது ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸுக்காக தான் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். அதாவது எனக்கு இந்த 20 தான் வேணும், மற்றதெல்லாம் தேவையில்லை. அப்போது TR டபுள் என்டர் கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணிடுங்க. மற்ற லைன்ஸ் எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாமே டெலிட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஒரு சிலவங்களுக்கு அதை வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால இது மாதிரி நம்ம பண்ணுறோம். TR டபுள் என்டர், இதுவும் தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு எண்ட் பாயிண்ட் கிட்ட தெரியும், இந்த ஒரு எண்ட் பாயிண்ட் தெரியும். அப்போ ரேடியஸ் என்ன நம்மளுக்கு 25 ரேடியஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆர்க் வரைகிறோம். ஸோ இப்போ ஆர்க் கமெண்ட்குள்ளே போனீங்கன்னா ஸ்டார்ட்டு, எண்டு அண்ட் ரேடியஸ். அப்போது இதை ஸ்டார்ட் பாயிண்ட்டாக கொடுத்துக்கிறேன், இது சென்டர் பாயிண்ட்டாக எண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துக்கிறேன். ரேடியஸ் என்ன வேல்யூ அதை இங்கே கொடுங்க. 25 ரேடியஸ், 25 ரேடியஸ்க்கு வரைஞ்சிட்டோம். சேம் இதே தான் மிரர், MI என்டர், ஆப்போசிட்டில் மிரர் பண்ணிக்கலாம்.
ஸோ இது டேஞ்சன்சி பாயிண்ட் கிடையாது, என் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? இங்கேயும் அதே 25 ரேடியஸில் தான் இங்கே வரையணும். அப்போது சர்க்கிள் கமாண்டில் tan ரேடியஸ் அப்படின்ற கமாண்ட்குள்ளே போங்க. இந்த பாயிண்ட்டுக்கும் 25 ரேடியஸில் நம்மளுக்கு க்ரியேட் ஆகணும். அப்போது எஸ்கேப் கொடுத்துட்டு TR டபுள் என்டர், இந்த லைன் டெல் பண்ணிடுங்க. இதெல்லாம் டெல் பண்ணிடலாம், தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக நம்ம ட்ரா பண்ணிட்டோம். TR டபுள் என்டர் கொடுத்துட்டு இந்த லைன், அதாவது இந்த ஆர்க்ஸ்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் ப்ரொஃபைல். ஸோ கம்ப்ளீட் ப்ரொஃபைல் இப்படி தாங்க இருக்கும். ஸோ ப்ராப்பராக இருக்குங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா லைன் டைப்பை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ லைன் டைப் வந்து எதுவுமே இல்லை, டேஷ் லைன்ஸ் வேணும், அதாவது சென்டர் லைன் வேணும். அதர் அப்படின்ற ஆப்ஷன் போங்க, லோடு அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு சென்டர் லைனை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சென்டர் லைன் கொஞ்சம் விசிபிளாக தெரியறதுக்கு ஸ்கேல் ஃபேக்டரை 3 அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் லைன் டைப்பை பார்த்தீங்கன்னா சென்டர் லைனாக மாற்றிடுங்க. ஸோ ப்ராப்பராக வந்து சேஞ்ச் பண்ணிட்டோமா? தென் இந்த சர்க்கிளுக்கு வந்து ஆக்சஸ் ட்ரா பண்ணணும், அதே மாதிரி இங்கேயும் ஆக்சஸ் ட்ரா பண்ணணும். இதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணுங்கள். இந்த லைனை அப்படியே சென்டர் லைனாக நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? மாற்றிச்சுங்களா? ஜஸ்ட்டு சென்டர் லைன் தான், வேறு எதுவுமே இல்லை. எக்ஸல் என்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஜஸ்ட் இது மாதிரி ட்ரா பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வந்து எங்கே வேணுமோ அந்த இடத்துல ட்ரிம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சி என்டர் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸுக்கு ஒரு சர்க்கிள் வரைங்க. அந்த அவுட்டர் பவுண்ட்ரி தான் நம்மளுடைய அதாவது சென்டர் லைனோட எண்டுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி, ஏன்னா ஈவனாக இருக்கும், இல்லைனா வந்து ஈவனாக இருக்காது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் ரெஃபரன்ஸாக ட்ரா பண்ணியிருந்தாலும் அதை டெலிட் பண்ணிக்கலாம். இதை 2 லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு லைன் டைப்பை வந்து இது மாதிரி டேஷ் லைனாக மாற்றிடுங்க. தென் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி மிரர் கமாண்ட் போயிட்டு ஆப்போசிட்டில் அப்படியே மிரர் பண்ணிட்டுங்க. ப்ராப்பராக வந்து சென்டர் லைன்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேயும் சென்டர் லைன்ஸ் வேணும்ல, அதையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாமா? காப்பி, ஈஸியாக இது மாதிரி சென்டர் லைன்ஸை வரைஞ்சிக்கலாம். மிரர் MI என்டர், ஆப்போசிட் சைடில் அழகாக மிரர் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் சின்னது பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாங்க. இதோட கமாண்ட் என்ன அப்படின்னா SC என்டர், பேஸ் பாயிண்டை பேஸ் பண்ணி சின்னதாக கொஞ்சம் அந்த ஆக்சிஸை மட்டும் கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்பராக எல்லாத்துக்குமே ஆக்சிஸ் நம்ம கொடுத்துட்டோமா? இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? டைமென்ஷன்ஸ் எடுக்க போகிறோம். அப்போது டைமென்ஷன்ஸ் எடுத்துடலாமா? D என்டர். ஸோ ஸ்டாண்டர்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், அதே தான். ஏரோ ஸ்டாண்டர்ட்ஸ், ஓப்பன் ஏரோஸ், ஃபிட் ஆப்ஷனில் போயிட்டு ஒரு 15 கொடுத்துக்கிறேன். ப்ரைமரி யூனிட்ஸில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ தேவையில்லை, ஓகே கொடுத்துக்கலாம். செட் கரண்ட் கொடுத்துக்கிறேன். தென் நியூ போயிட்டு காப்பி ஆஃப் ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபிட் ஆப்ஷனில் டிம் லைன் பிட்வீன் எக்ஸ்டென்ஷன் லைன் இது மட்டும் எனேபிள் பண்ணிடலாம். ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ செட் கரண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது. அப்போது DLI என்டர், இதெல்லாம் டைமென்ஷன்ஸ் எடுத்துருங்க. 20, 10, 32, 10, ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போ வந்து அபோவ் டிம் லைன், சென்டர் வெர்டிக்கல் அப்படின்ற மாதிரிலாம் காட்டுது இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுக்கு மூவ் வித் லீடர் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதை பேஸ் பண்ணி லீடரை பேஸ் பண்ணி இப்படி மாதிரி மூவ் பண்ணி இடையே வச்சுருக்கோம். ஸோ சம் அன்வான்டாக இல்லாமல், அதாவது இதில் மெர்ஜ் ஆகாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இது மாதிரி டைமென்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுருங்க, அவ்வளோதாங்க. ரேடியஸ் கமாண்ட்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டயாமீட்டராக இருக்கணும். ஓகேங்களா? டயாமீட்டர் இருக்கிறதுனால டெலிட் பண்ணிவிட்டு டயாமீட்டர் கமாண்ட் போயிட்டு இதை டயாமீட்டரை காட்டிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, நம்ம வந்து ஸ்டாண்டர்டுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஸ்டாண்டர்டுக்கு வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் D என்டர் கொடுத்துட்டு செட் கரண்ட் எது கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் ஸ்டாண்டர்ட். நான் ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருந்தேன், காப்பி ஆஃப் ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது. ஸோ இதனால் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. நம்மளுக்கு வந்து இந்த ஆர்க்கு சென்ட்ரோ ஆக்சிஸ் மட்டும்தான் மாறும், மற்றபடி எதுவுமே இல்லை. காப்பி ஆஃப் ஸ்டாண்டர்டும் வைக்கலாம், ஸ்டாண்டர்டும் வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னா அந்த
சர்க்கிளோட இப்போது சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பக்கமும் காட்டியிருக்காங்களா அந்த ஏரோ. ஸோ அதை காட்டணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும், வேறு எதுவுமே இல்லைங்க. இப்போ இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டோட காட்டுது பாருங்கள், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ வேறு எதுக்கும் நம்ம வந்து அந்த காப்பி ஆஃப் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கொடுக்கல. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம காப்பி ஆஃப் ஸ்டாண்டர்டே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ ப்ராப்பராக அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதே மாதிரியான டைமென்ஷன்ஸ் எடுத்தும் நம்ம ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் ஆப்ஜெக்ட்லாம் இல்லை. இது ரொம்ப சிம்பிளான ஆப்ஜெக்ட் தான். டிஎல்ஐ என்ட்ரு கொடுத்துட்டு ஒரே ஒரு டைமென்ஷன்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம், அதை இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன கமெண்ட் நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. Thank you for watching.